வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு எக்ஸ்பீரி ட்ரேடிங் சீரிஸ் பை பாசிவ் வே. இந்த எக்ஸ்பீரி ட்ரேடிங் சீரிஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிஃப்டினுடைய வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன், அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடி இருக்க பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அடுத்த நாள் எக்ஸ்பைரி அன்னைக்கு எங்க நிஃப்டி எக்ஸ்பைர் ஆகும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்றோம் நம்ம. அது மட்டும் இல்ல, இது பேஸ் பண்ணி 0 டேட் டு எக்ஸ்பைரி ட்ரேட் ஆப்ஷன் செல்லிங்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ லாஜிக் என்ன அப்படின்னா வந்து, பாஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு, அதாவது நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு முந்தின நாள் அன்னைக்கு என்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கோ அதே டைரக்ஷன்ல தான் தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இன்னைக்கு நிஃப்டினுடைய பிரைஸ் ஆக்ஷன் டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ரீசெண்டா வந்து இந்த 22,130 இந்த ஜோன் கிட்ட வந்து ஆக்சுவலா பிரைஸ் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கீழே வந்து விழுக ஆரம்பிச்சது. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இன்னைக்கும் வந்து மார்க்கெட்ல கண்டினியூ ஆச்சு. ஸோ 29th இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 22,800 ஆக்சுவலா ஓப்பன் ஆச்சு, 790 ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. கீழே வந்துட்டு திரும்ப வந்து ஒரு அப்சைட் ராலி மேல கிளைம் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் ஐ சா ஃபியூ பீப்புள் பாட் கால் ஆப்ஷன், ஹீரோ கால் ஆப்ஷன்லாம் ஆக்சுவலா பை பண்ணாங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில. இந்த ஒரு மூவ் மேலே போயிருக்கு, ஸோ மேலே போன்ட்டு. பட் தட் டிடன்ட் ஹேப்பன் அன்லெஸ் இந்த லெவலுக்கு மேல 900க்கு மேல ஆக்சுவலா இன்னைக்கு போயிருந்தது அப்படின்னா இன்னைக்கு வந்து மேல மூவ்மெண்ட் இருந்திருக்கும். பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ இங்க வந்து பிரேக் இங்க வந்து பண்ண முடியாதனால வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆயிட்டு கீழே தான் வந்திருக்கு. ஆக்சுவலா கீழே வந்து 22,705ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் நியர் டே லோ. ரைட், த்ரூ அவுட் தி டே இன்னைக்கு வந்து ஒரு டவுன் சைட்ல தான் மார்க்கெட் இன்னைக்கு இருந்திருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் ட்ரெண்ட் டு கண்டினியூ டுமாரோ ஆல்சோ. நாளைக்கும் வந்து இது கீழே போகும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்ஷன் செல்லிங்ல அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வியூ வந்து கரெக்டா இருந்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும், இல்லை தப்பா போனா கூட நம்ம வந்து பணம் பண்ண முடியும். விச் மீன்ஸ் மார்க்கெட் நமக்கு அகேன்ஸ்டா போனாலும் நம்ம செல் பண்ணிருக்க ஸ்ட்ரைக்கு கிட்ட வந்து ஸ்ட்ரைக்கை தாண்டாம வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா வி கேன் ஸ்டில் மேக் மணி. இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நிஃப்டி வந்து வெட்னஸ்டே பிரைஸ் ஆக்ஷன் அப்படியே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு தேர்ஸ்டே அன்னைக்கும். பட் சில சமயம் வந்து அகேன்ஸ்டா போகும். ஸோ அந்த அகேன்ஸ்டா போகும்போதெல்லாம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, நிஃப்டி வெட்னஸ்டே க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒரு 1% மேல வரைக்கும் தான் வந்து போயிருக்கு. 22,940 950. ஸோ 936 இந்த ஜோன் வரைக்கும் தான் வந்து ஆக்சுவலா நாளைக்கு வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து 1% மேல. ரைட், ஸோ இந்த பிரைஸ் கிட்ட வரைக்கும் தான் வந்து நாளைக்கு வந்து ஒருவேளை நம்ம டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல போய் மேல போகுது அப்படின்னாலுமே இவ்வளவு தூரத்துக்கு தான் வரும்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். கோயிங் பை தட் ஐ சோல்ட் 22,950 கால் ஆப்ஷன். ஒரு 20 rupeesக்கு வந்து கால் ஆப்ஷன் செல் பண்ணிருக்கேன் நான். ஸோ ஆஸ் லாங் அஸ் மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் below this price point or even above this price point but less than this price point, இதுக்கு உள்ளார வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து எனக்கு கவலை இல்லை. இது கீழே எங்க போனாலும் எனக்கு வந்து கவலை இல்லை. எனக்கு இதுக்கு மேல ஒரு 20 பாயிண்ட் 22,970க்கு மேல போனாதான் நமக்கு வந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் நமக்கு. பட் ஒன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் we will start to make adjustment trades. நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் இருக்குன்றதை பேஸ் பண்ணி if it goes against us we will take counter trade. ஸோ புட் ஆப்ஷன் செல் பண்ணுவோம் நம்ம. தட் இஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் நாளைக்கான பிளான் இருந்தது. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து டு சம்மரைஸ், இன்னைக்கான ட்ரெண்ட் வந்து டவுன் சைட் ட்ரெண்ட். ஸோ 1% மேலத்துல தான் வந்து 1% மேல இருக்கிற ஸ்ட்ரைக் நம்ம வந்து செல் பண்ணிருக்கோம். நம்ம லாஜிக் என்னன்னா, ஒருவேளை அகேன்ஸ்டா மார்க்கெட் போனாலுமே வந்து 1% தாண்டி இது வரைக்கும் போனதில்லை. ஸோ அந்த லாஜிக் படி 22,950 கால் ஆப்ஷன் 19.1 rupees நம்ம செல் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ நாளைக்கு இந்த ட்ரேட் சக்சஸ்ஃபுல்லா போற பட்சத்தில் I'll be booking 500 rupees for CK Capital. ஸோ இது ரஃப்லி வந்து ஒரு 0.8 0.9% வந்து நமக்கு வந்து கெயின்ஸ் கிடைக்கும். ரைட், ஸோ வித் திஸ் நோட் திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி எக்ஸ்பைரி போகுது அப்படிங்கிற அப்டேட்டோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மக்களே.